இந்த வண்டியோட மாதம் கம்மியான இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக், ப்ளூ கலர் ஆப்ஷனில் ஒன்று வருது. ரெட் ஆப்ஷனில் ஒன்று வருது. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கோட டெஸ்டட் மைலேஜ் எவ்வளோ வருது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி லோ இன்ட்ரெஸ்ட். வணக்கம் மக்களே. 2025ல் ஒரு புது ஹீரோ பைக் வாங்க போகிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு ஹீரோ பைக் அண்ட் ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது, மினிமம் டவுன் பேமெண்ட், கம்மியான மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்க போகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன வேரியன்ட், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்க போகுது. 2025 புது வருஷத்தில் ஹீரோ பைக் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அசோக் நகரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஹீரோ விநாயகா மோட்டர்ஸ்க்கு வந்திருக்கேன். நான் சொல்ல போகிற மினிமம் டவுன் பேமெண்ட் அண்ட் இஎம்ஐ கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் நிறைய சப்வேரியன்ஸ் இருக்குது. அந்த சப்வேரியன்ஸில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அது பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் மேஜர் வேரியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஜூம். இதில் வந்து ரெண்டு மேஜர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து ZX, இன்னொன்று வந்து காம்பேக்ட் எடிஷன். இது வந்து ஒரு 110cc உள்ள ஸ்கூட்டர். இந்த ரெண்டு வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவான ஹெட் ஷேப் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. டிஸ்க் வீல் ஆப்ஷன் வந்துடுது. கால் அண்ட் SMS அலர்ட், கார்னர் பெண்டிங் ஹெட்லாம்ப்ஸ், ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர், இதை மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டர் பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோவே போடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியண்ட்லையுமே இருக்குது. ஜஸ்ட் காம்பேக்ட் எடிஷனில் வந்து உங்களுக்கு இந்த பெயிண்ட் ஸ்கீம் மட்டும் உங்களுக்கு வந்து மாற்றி அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஜூம் ZX வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,06,600 rupees வருது. இந்த வேரியண்ட்டோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 7,999 rupees கொடுத்துட்டு இந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,760 rupees ஃபார் 36 monthsல வருது. இதே வந்து நீங்கள் ஜூம் ஸ்கூட்டர் காம்பேக்ட் எடிஷன் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,07,800 rupees வருது. இந்த வேரியண்ட்டோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7,999 rupees கொடுத்துட்டு இந்த வேரியண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். மினிமம் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,790 rupees ஃபார் 36 months. இந்த ஜூம் ZX வேரியண்ட்டில் என்னென்ன கலர் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட், பிளாக் அண்ட் மேட் ஆரஞ்ச். ஜூம் காம்பேக்ட் எடிஷனில் வந்து ஒரு தனி அட்ராக்டிவான ஒரு பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ஒரு செம்ம ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இருக்குது. இந்த ஜூம் ஸ்கூட்டரோட ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 km/லிட்டர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ப்ளஸ். இது வந்து ஒரு 110cc உள்ள ஸ்கூட்டர். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 km/லிட்டர் வரைக்கும் வரும். இந்த ப்ளஷர் ப்ளஸில் வந்து ரெண்டு மேஜர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளஷர் ப்ளஸ், இன்னொன்று வந்து ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக். இந்த ப்ளஷர் ப்ளஸ் வந்து பேஸ் வேரியன்ட். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் மீட்டர் கொடுத்துட்றாங்க, ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி ட்ரம் பிரேக்ஸும் இதில் கொடுத்துட்றாங்க. இந்த பேஸ் ப்ளஷர் ப்ளஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 82,500 rupees வருது. இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 7,999 rupees வருது. இந்த வண்டியோட மாதம் கம்மியான இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,900 rupees வருது ஃபார் 36 months. இதே ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துட்றாங்க, ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்துடுது, மொபைல் கனெக்டிவிட்டி, ஜியோ ஃபென்சிங் ஆப்ஷன் இருக்குது, லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு 94,700 rupees வருது. இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,999 rupees வருது. இந்த வண்டியோட மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,350 rupees வருது ஃபார் 36 months. இந்த ப்ளஷர் ப்ளஸ் ஸ்கூட்டரில் என்னென்ன கலர் வேரியன்ஸ் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது, ஸ்போர்ட் ரெட்டில் வருது, மேட் ரெட், மேட் பிளாக், பேர்ல் சில்வர் ஒயிட், மேட் கிரே. இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லலாம் இந்த ஸ்கூட்டர் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் வந்து HF100. இது வந்து ஒரு 100cc உள்ள பைக். இதில் வந்து ரெண்டு மேஜர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து கிக்கர் ஆப்ஷன், இன்னொன்று வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன். அதுதான் வந்து HF டீலக்ஸ். இந்த கிக்கர் ஆப்ஷனோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72,700 rupees வருது. மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,999 rupees கொடுத்துட்டு இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். மாதம் மினிமம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,570 rupees வருது ஃபார் 36 months.
இதே வந்து உங்களுக்கு டீலக்ஸ் ஆப்ஷன், அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷனோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86,400 ருபீஸ் வருது. ஸோ இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,999 ருபீஸ் கொடுத்துட்டு இந்த வேரியண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட மாதம் இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா 2,950 ருபீஸ் வருது ஃபார் 36 months. ஸோ இந்த HF100ஓட ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 60 to 65 km/லிட்டர் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் ஐகானிக் பைக்கான ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இது வந்து ஒரு 100cc உள்ள பைக். இதில் வந்து 2 மேஜர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் வேரியன்ட், அதாவது இதில் வந்து அனலாக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்டெக் வேரியன்ட். ஸோ எக்ஸ்டெக் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத், டிஜிட்டல் மீட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வரும். ஸோ இந்த பேஸ் வேரியண்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,700 ருபீஸ் வருது. இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,999 ருபீஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதம் மினிமம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,400 ருபீஸ் வருது ஃபார் 36 months. இதே நீங்கள் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் வேரியண்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98,400 ருபீஸ் வருது. ஸோ இந்த ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,999 ருபீஸ். ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் அப்படின்ற வேரியன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதம் மினிமம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,490 ருபீஸ் வருது ஃபார் 36 months. ஸோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட மைலேஜ் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ 60 to 65 km/லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக வரும். ஸோ இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் கிரே ஆப்ஷனில் ஒன்று வருது, சில்வர் கலரில் ஒன்று வருது, ஸ்போர்ட்ஸ் ரெட் அந்த ஆப்ஷனில் ஒன்று வருது, பிளாக் ரெட் பர்பிளில் ஒன்று வருது, ப்ளூ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஒன்று வருது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பேஷன் ப்ளஸ். இது வந்து ஒரு 100cc உள்ள பைக். இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இதோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் மீட்டராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் I3S சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. I3Sன்றது வந்து ஐடில் ஸ்டாப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டி வந்து எப்பயாவது நீங்கள் டிராஃபிக்கில் வந்து ஐடியலாக வந்து விடுறீங்க அப்படின்னா வண்டி வந்து ஒரு 3 to 4 செகண்ட்ஸில் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளட்சை பிடிக்கிறீங்க அப்படின்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து பெட்ரோல் கன்சப்ஷனுக்காக இந்த I3S சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97,200 ருபீஸ் வருது. ஸோ மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,999 ருபீஸ் வருது. ஸோ மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,438 ருபீஸ் வருது ஃபார் 36 monthsக்கு. ஸோ என்னென்ன கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ளூ கலர் ஆப்ஷனில் ஒன்று வருது, ஸோ ரெட் ஆப்ஷனில் ஒன்று வருது, பிளாக் வித் கிரே கலர் காம்பினேஷனில் ஒன்று வருது, பிளாக் வித் ஹெவி கிரே ஆப்ஷனில் ஒன்று வருது. பேஷன் ப்ளஸோட மைலேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 60 to 65 km/லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பைக் வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக். இது வந்து ஒரு 125cc உள்ள பைக். இது வந்து டிஸ்க் வேரியன்ட். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது, USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ ஆன் த வேல வந்து உங்கள் மொபைலை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,08,600 ருபீஸ் வருது. ஸோ இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,999 ருபீஸ் கொடுத்துட்டு இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதம் மினிமம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,865 ருபீஸ் வருது ஃபார் 36 months. ஸோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கோட டெஸ்டட் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 50 km/லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக வரும். ஸோ என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஸோ மேட் கிரே கலரில் வருது, ரெட்டில் வருது, அதே மாதிரி நெக்ஸஸ் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125. இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS சிஸ்டமில் வருது. ஸோ எந்த பைக்லையும் இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு ஹெட்லைட் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,200 ருபீஸ் வருது. இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,999 ருபீஸ் வருது. ஸோ மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,665 ருபீஸ் வருது ஃபார் 36 months. ஸோ இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125cc என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ரெட் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன்ஸில் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 V Pro. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி USB சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பார்த்தோன்னே நம்மளை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறது இந்த மஸ்குலரான பெட்ரோல் டேங்க் தான். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,71,500 ருபீஸ் வருது. ஸோ இந்த வண்டியோட மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14,999 ருபீஸ் வருது. ஸோ இந்த வண்டியோட மாதம் கம்மியான இஎம்ஐ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 5869 rupees வருது ஃபார் 36 months. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான 3 பைக் வந்து இந்த 2025ல வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பல்ஸ் 200cc இருக்கிறது வந்து 210cc மாற்ற போகிறாங்க. அதே மாதிரி வந்து கரிஷ்மா ZMR 200cc வந்து 250cc வந்து மாற்ற போகிறாங்க. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ டெஸ்டினி 125cc. ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் LED வித் DRLோடலாம் வருது. ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா லாங்கர் சீட்டாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாடலோட ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஹீரோ சைட்லேருந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நான் பின்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோ ஷோரூமோட சேல்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ், ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம தெளிவாக கேட்டுருவோம். வணக்கம், விநாயகர் மோட்டார்ஸ்லேருந்து பேசுகிறேன். நான் ராமச்சந்திரன், சேல்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அண்டு பொங்கலுக்கான பெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸு உங்களுக்கு கேஷ்பேக் அண்டு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி போயிட்டுருக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் பார்த்தீங்கன்னா IDFC, HDFC, இந்துஜா லேண்ட் ஃபைனான்ஸ், அப்புறம் ஜனா பேங்க்கு. லோ டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,999ல் லோ டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி லோ இன்ட்ரெஸ்ட் 7.99 வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோரூமோட அட்ரஸ், டீடைல்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து புது ஹீரோ பைக் வாங்க போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.